ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாட்டுல இலவசமா குடுத்து எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட இது குடுப்பாங்களா, அது குடுப்பாங்களா அப்படி இப்படிங்கிற மாரி இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த குழந்தைங்க டாக்டர்ன்னு சொன்னாங்க. குழந்தைகளுக்கு கூட புரியிற மாதிரி அரசியல் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொன்னாரு. அவர் இப்படி புரட்ட எனக்கு ஐயோ மஸ்கட் அப்படிங்கிற மாதிரி நான் அதையே நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா போயிட்டு வீட்டுல எங்க நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னங்க சாயங்காலம் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு சொல்லல நானு. திடீர்னு வெளியே போறேன்னு காலையில போகணும் எத்தனை வேலை இருக்கு என்ன இப்படி பண்றீங்க அப்படி இப்படின்னா இல்லம்மா அதை ஒத்துக்கிட்டது உடனே போயிட்டா ஒரு ½ hour நான் வந்துடுவேன் என்ன ஒரு அரை மணி நேரத்துல அனுப்பிச்சிடுவீங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இப்படி பேஜ் புரட்டு அவ்வளவுதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி. இந்த தொழிலாளி படத்துக்கு எம்ஜிஆர் நடிச்ச படத்துக்கு சின்ன சைக்கிள் எடுத்துட்டு சினிமாவுக்கு போனேன். சைக்கிள்ல போனதான் டிக்கெட் வந்து ஈஸியா கிடைக்கும். அப்ப ஒரு பெரியவர் பின்னால வந்தவர் என்ன தம்பி பஞ்சரா காத்து போயிருச்சானாரு. இல்ல காத்தெல்லாம் இருக்கு. பின்னையா சைக்கிள் தள்ளிட்டு வர்றேன் லைட் இல்ல போற வழியில போலீஸ் ஸ்டேஷனுக்காக புடிச்சுக்குவாங்க அதனாலதான் தள்ளிட்டு ரசாக்குன்னு ஒரு போலீஸ் அவர் ரசாக்குன்னு சொல்ல மாட்டாங்க ரவுடி ரசாக்குன்னு தான் சொல்லுவாங்க. பயந்துகிட்டே ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டே வந்துருக்க டேன்னு ஒரு சவுண்டு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது திரும்பி பார்த்தா மரத்துக்கடியில போலீஸ்காரர் தம் அடிச்சு நின்று இருக்காரு. இல்ல சார் நான் தள்ளிட்டு தான் வந்துருந்தேன் இந்த அண்ணன் தான் திரும்பி பார்த்தா காணோம். அந்த ஆளு ரொம்ப தூரத்துல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஓடிட்டாரு அவரு டேன்னு அவன் சவுண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. சிறப்புரையாற்றம் வந்த டாக்டர் அவர்கள் வந்து அவர் சொன்னது எல்லாமே சரி நான் சொன்னதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இறங்கிக்கலாமாங்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவ்வளோ சிறப்பாக வந்து பேசினார். என்ன 2026 எலெக்ஷனுக்கு உண்டானதான் வந்து டாபிக் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர். அதுக்கு வேண்டியது என்னவோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. அதாவது ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும் ஜனங்களுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவா குழந்தைங்க டாக்டர்னு சொன்னாங்க. குழந்தைகளுக்கு கூட புரியிற மாதிரி அரசியல் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொன்னாரு. அதுல பெரியவங்களுக்கும் வேண்டியப்பட்டது நிறைய உதாரணங்கள் வந்து அவர் இப்படி புரட்ட எனக்கு ஐயோ மஸ்கட் அப்படிங்கிற மாதிரி நான் அதையே நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா போயிட்டு வீட்டுல எங்க நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னங்க சாயங்காலம் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு சொல்லல நானு. திடீர்னு வெளியே போறேன்னு காலையில போகணும் எத்தனை வேலை இருக்கு என்ன இப்படி பண்றீங்க அப்படி இப்படின்னாப்ல இல்லம்மா அதை ஒத்துக்கிட்டது உடனே போயிட்டா ஒரு ½ hour நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற முன்கூட்டி சொன்னேன் என்ன ஒரு அரை மணி நேரத்துல அனுப்பிச்சிடுவீங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இப்படி பேஜ் புரட்டு அவ்வளவுதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் சிறப்பா பேசினாரு. அதனால அதுல நிறைய விஷயங்கள் இருந்ததுனால எல்லாரும் வச்சு கேட்குற மாதிரி நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாக்யாவை பத்தி கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நானே மறந்துட்டேன் சில விஷயங்கள் நிறைய. ஏன்னா படிச்சுட்டு அப்பப்போ எழுதுவோம் அது எல்லாமே மைண்ட்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த தேனை வந்து சொல்லும்போது நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாக்யால எழுதியிருக்கோமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா ஒரு கடை அந்த கடையில வந்து பொம்மை கடை நிறைய கண்ணாடி பொருள் அதெல்லாம் இருக்கு. ஒரு பையன் புதுசா வேலைக்கு சேர்ந்தான். வேலைக்கு சேர்ந்து முதல் நாள் அப்புறம் உள்ள போய் எல்லாம் கொஞ்சம் தொடச்சி வைப்பா அப்படின்னு சொல்லி முதலாளி முன்னால கல்லால உட்காந்துட்டு சொன்னாரு. இவன் போய் ஏதோ ஒன்று எடுத்து துடைக்க ஆரம்பிச்சான். டமான்னு ஒரு சத்தம். என்னன்னா அதை போட்டான். அது உடைஞ்ச சத்தம் முதலாளி கேட்டது. டேய் என்னத்தடா உடைச்சு தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த பையன் அப்படியே சைலண்டா இருந்தான். உன்னைத்தாண்டா கேட்கறேன் என்னத்தை உடைச்சு தொலைச்ச அப்படின்னா முதலாளி என் எதிர்காலத்தையே தொலைச்சிட்ட முதலாளி அப்படின்னா. அப்போ முதலாளிக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா கண்ணாடி பொம்மை உடைஞ்சது கை தவறி உடைஞ்சிருச்சு தெரியாம நடந்துருச்சு இதெல்லாம் பதிலே வரல அவங்ககிட்ட இருந்து. முதலாளி என் எதிர்காலத்தையே நான் தொலைச்சிட்டேன் இனிமே அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை நமக்கு வேலை இன்னைக்குன்னு முதல்ல கிடைச்சி முதல் நாளே எப்படி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தவர் வந்து பரவாயில்ல அதெல்லாம் கிளீன் பண்ணி கூட்டிட்டு வேலையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏன்னா அந்த பதில் வந்து அவனை வந்து அவன் எவ்வளவு பொறுப்போட அவன் ஃபீல் பண்ணியிருக்கான் தன்னுடைய தவறை உணர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா எனக்கு எங்க ஸ்கூல்ல வாத்தியர்கள்லாம் படிப்பு சொல்லி கொடுத்தாங்க பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு மைண்ட்ல சரியா ஏறல பாடத்தை சரியா கத்துக்கல. ஆனா அவங்க சொன்ன சில படிப்பினைகள் மட்டும் எனக்கு கரெக்டா மைண்ட்ல ஏறிச்சு. அதுல ஒண்ணுதான் இது பாக்யராஜ் தப்பு செய்யறது சகஜம். எல்லாரும் மனிதனா பிறந்தா எல்லாருமே தவறு செய்வாங்க அது இயல்பு. ஆனா அந்த தப்பை எப்ப நீ வந்து உணர்ந்துட்டு மீண்டும் அதை வரக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறியோ
அன்னைக்கு நீ பண்பட்ட மனிதன் ஆயிட்ட, அது லைஃப்பில் என்றைக்குமே மிஸ் பண்ணிடாத அப்படின்னாங்க. ஸோ அந்த பையன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது வந்து அதே மாதிரி அவர் இன்னொன்று சொல்லி கொடுத்தாரு, நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி. இது கூட நான் டைரியில் நோட் பண்ணி வச்சேன். இந்த மீனிங்கில் தான் அவர் சொல்லி கொடுத்தது. நான் சின்ன வயசில் ஒரு தடவை இந்த தொழிலாளி படத்துக்கு, எம்ஜிஆர் நடிச்ச படத்துக்கு சின்ன சைக்கிள் எடுத்துட்டு சினிமாவுக்கு போனேன். ஏன்னா சைக்கிளில் போனால் தான் டிக்கெட் வந்து ஈஸியாக கிடைக்கும், இல்லைன்னா கூட்டத்தில் முட்டி மோதி நம்ம போய் அத்தனை பேருக்கு முன்னால் சமாளித்து டிக்கெட்டை வாங்க முடியாதுன்ட்டு. அப்போ சைக்கிளில் போய் டிக்கெட் ஈஸியாக வாங்கிட்டு தொழிலாளி படம் செகண்ட் ஷோ பார்த்துட்டு திரும்பி வர்றேன். வரும்போது சைக்கிள் தள்ளிட்டு வந்தேன். என்னென்னா, நான் வர்ற வழியில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகணும். சைக்கிளில் லைட் இல்லை, கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிட்டான்னா ரொம்ப தப்பு வந்துடும். அதுலேயும் அந்த B4 ஸ்டேஷன் அந்த இடத்துல வரும்போதெல்லாம் அங்கே அப்போல்லாம் ஒரு ரசாக்குன்னு ஒரு போலீஸ், அவர் ரசாக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ரவுடி ரசாக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோபக்கார ஆள், அடி பின்னிடுவார் அப்படின்ட்டுலாம் சொல்லி, அது மாதிரிலாம் ஒரு பயம், போலீஸ்ல இப்படி இருக்காங்க அப்படின்னு. அதனால் நான் சைக்கிள் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் பின்னால் வந்தவர், என்ன தம்பி பஞ்சரா, காற்று போயிடுச்சானாரு. இல்லை காற்றெல்லாம் இருக்குங்க. பின்னையே சைக்கிள் தள்ளிட்டு வர்றேன். இல்லை இந்த லைட் இல்லை, போகிற வழியில் போலீஸ் ஸ்டேஷனுக்காக பிடிச்சிக்குவாங்க, அதனால தான் தள்ளிட்டு வந்தேன். உன் வயசுக்கு போலீஸுக்காரன் வந்து லைட் இல்லைன்னு பிடிக்க போகிறாங்கண்ணா அப்படின்னு, ஏறிட்டு மீதி, நான் தான் கூட வரணும்ல, பார்த்துக்கிறேன், ஏறிட்டு மீதி அப்படின்னாரு. நான் அப்படியே தயங்கினேன். அடா நான் தான் சொல்கிறேன்ல சைக்கிள் மீதி, வா கூட வா அப்படின்னாரு. அப்புறம் சைக்கிள் மிதிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஸ்டேஷனு பக்கத்தில் வரும்போது பயந்துக்கிட்டே ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டே வந்துருக்கேன். டேன்னு ஒரு சவுண்டு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது. திரும்பி பார்த்தா மரத்துக்கடியில் போலீஸ்காரர் தம் அடிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே தடான்னு சைக்கிள் விட்டு இறங்கிட்டேன். இறங்கணும்னு, ஏண்டா உன் வயசு என்ன, சைக்கிள் லைட் இல்லை, அது போலீஸ் ஸ்டேஷன் ரோட்லேயே இருக்கு, எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ வந்து சைக்கிள் இப்படி வந்து ஓட்டிட்டு வருவேன் அப்படின்னாரு. இல்லை சார், நான் தள்ளிட்டு தான் வந்துட்டேன், இந்த அண்ணன் தான் அப்படின்னு திரும்பி பார்த்தேன், காணோம். அந்த ஆள் ரொம்ப தூரத்தில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். விட்டுட்டு ஓடிட்டார் அவர். டேய் அவன் சவுண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன அந்த அண்ணன், இல்லை சார் நான் தள்ளிட்டு தான் வந்தேன், அந்த அண்ணன் பெரியவர் அவர் தான் வந்து நீ ஏறிட்டு வாப்பா நான் சொல்லிக்கிறேன்னு. இப்போ பார்த்தா அவர் பாட்டில் அவர் போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் சிரிச்சார். சிரிச்சுட்டு, வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்கோ, என்னென்ன, இலவசமாக எவனாவது ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலோ, ஃப்ரீயாக நானாக வந்து இது செய்கிறேன்னு சொன்னாலோ எந்த காலத்தை கொண்டு ஏற்றுக்காது. புரியுதா? இந்த இலவசங்கிறது ஃப்ரீயாக யாராவது உதவி பண்ண வர்றாங்கிறது புரிஞ்சுதா அப்படின்னாரு. புரிஞ்சுது சார்னா. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாட்டில் இலவசமாக கொடுத்து எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் கூட இது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் சின்ன வயசாக இருந்தால் கூட அவர் அந்த ஒரு போலீஸ்காரன் மூலமாக எவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரமாக இருந்தது. இந்த மாதிரி வாத்தியார் சொல்லி கொடுக்கறதுல நிறைய விஷயங்கள் அப்போ வந்து சொல்லி கொடுத்ததுல வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லி கொடுக்கும்போது அப்போ பாடம் கற்றுக்க முடியாமல் போச்சு. ஆனால் படிப்பினையாக இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானாக படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு, ஏன்னா அப்போ பாருங்க இப்போ கற்றுக்கல, சினிமாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது மிஸ் பண்ணிட்டேமேனு படிக்க ஆரம்பித்தேன். அவர் ஒரு சீனஞானியை பற்றி சொன்னார், நானும் ஒரு சீனஞானியை பற்றி படித்தேன். லீட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர்கிட்ட வந்து யாரோ கேள்வி கேட்டாங்க, உங்கள் சீடங்கள் எப்படின்னா, அவங்க ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னாரு. எவ்வளோ பேர்? அப்புறம் மற்றவங்க சீடர்கள் அறிவாளிகள் கொஞ்சம், அப்புறம் நிறைய பேர் பொறுமைசாலிகள், அதே பரவாயில்லையா, அப்புறம் ரொம்ப கருணையானவங்க அப்படின்னாரு. என்னங்க இவ்வளவு தூரம் அறிவாளிகள்னு சொல்கிறீங்க, கருணையானவர்கள்னு சொல்கிறீங்க, பொறுமைசாலிகள்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அவங்க இங்கே உங்ககிட்ட வந்திருக்காங்க? இல்லை அவங்க ஞானத்துக்காக வந்திருக்காங்க.
இன்னும் இவ்வளவு குணநலங்கள் இருக்குது, இவ்வளவு இருந்து அவர் ஞானத்துக்காக எங்கிட்ட உங்ககிட்ட வந்தான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, எவ்வளவு குணநலம், ஒரு குணநலத்துல கெட்டிக்காரனா ஒரு விஷயத்துல ஒரு கேரக்டர்ல பெருசா இருந்தா அதை வச்சு ஞானம் வந்துடாது. எல்லா கேரக்டரும் எல்லா குணநலங்களும் சரிசமமா இருக்கணும். அது இருந்தா தான் ஞானம் பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டேலண்ட்டுங்கிறது ஒரு விஷயத்துல இருந்தா மட்டுமே நமக்கு டேலண்ட், அதுல மட்டுமே கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஞானம் அப்படிங்கிறது அல்ல. நமக்கு தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறது லைஃப்ல எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி வாழ்க்கையில வாத்தியார்கள் சொல்ல 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 இவங்க சொல்லும்போது எல்லாம் கூட எனக்கு படிப்படியா சில விஷயங்கள், இந்த மனித நேயம் அப்படிங்கிறது இருக்க, அதுல கூட நபிகள் நாயகம் விஷயம் ஒன்று படிச்சது எப்பவுமே மைண்ட்ல அது கரெக்டா. அது என்னன்னா, அவரு வீட்டுக்கு முன்னால 10 பேருக்கு கூட உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு சவ உருவம் அப்படி ரோட கிராஸ் பண்ணுது அந்த சைட்ல. உடனே இவர் பேசிட்டு இருந்தோம் நிறுத்திட்டு எந்திரிச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த பார்க்க நான் பார்த்து கூட இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு, ஐயா இது நம்ம ஆள் இல்லை, அது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா. அப்படியா அப்படின்னாரு. ஆமா, ஆனா மனுஷங்க தானே, அவரும் மனிதர் தானே அப்படின்னாரு. அப்படி அவங்க முடிச்சாங்க. மனிதனுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லை அப்படின்னு ஒரு மறுபடியும் கண்ணை மூடி அந்த மரியாதை அவங்க கிராஸ் பண்ற வரைக்கும். ஸோ மனிதாபிமானம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க ஒவ்வொன்றிலையும் படிக்கும்போது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. எல்லாத்துலேயும் எந்த மதமா இருந்தாலும் அந்த மதத்திலையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு. ஆனா நம்ம தான் அதை வேறுபடுத்திட்டு அதுக்காக சண்டை போட்டிருக்கோம். இதை வச்சுக்கிட்டு கூட நான் நிறைய கதைகள் பண்ணேன். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒத்துமை அப்படிங்கிறது அதை அரசியல் மேடையில கூட எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பேசும்போது கூட பாக்யராஜ் இப்படி சொல்லியிருக்காரு, உதாரணம் சொல்லியிருக்காரு. அந்த ஒற்றுமையை பற்றினால இணக்கத்தை பற்றி எல்லாம் பேசி இது பண்ணாங்க. இப்போ நேரம் கம்மியா இருக்கிறதுனால அது அதிகமாக என்னால் பேச முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் அவர் சொன்னதுல இந்த தலைமையை பற்றி சொன்னாரு, அப்புறம் அறிஞர்கள் சொன்னாரு, சான்றவர்கள் சொன்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான். இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு நல்ல சிற்பி அவர் ஒரு கோயிலில் ஏதோ ஒரு சிற்பம் எல்லாமே முடிச்சு அதுக்கு அடுத்தது திறப்புலாங்கிற மாதிரி இருக்கும்போது அது கடைசியாக ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு வந்தவன் ஒரு இடத்துல நிறுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூர்ந்த ஒரு இடம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சேர் ஒரு கொஞ்சம் உயரமாக ஏதாவது கொண்டு வாங்கன்ட்டு ஏறி அது மேலே பார்த்துட்டு அப்புறம் இறங்கினார். இறங்கிட்டு, சார் இந்த நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, ஒரு நாள் தள்ளி அதை வச்சுக்க முடியுமா? எங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, என்ன ஒரு நாள் தள்ளிங்க? இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதில் ஒரு சின்ன குறை இருக்கு, எப்படியோ கவனிக்க மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்களேன். இல்லை சார் அது கஷ்டம். இல்லை ஒரே ஒரு நாள் டைம். இல்லை அது என்னென்ன ஒரு சின்ன குறை இருக்குண்ணா. எங்கே அப்படின்னாரு. அதில் அங்கே இருக்குது அப்படின்னு. இங்கிருந்து நான் பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே தெரியலிங்க, இவ்வளவு நீங்கள் சொல்லியும் பார்த்து எனக்கு ஒன்றுமே தெரியல, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னாரு. யாருக்கும் தெரியாதுங்க அப்படின்னாரு. யாருக்கு தெரியுதோ இல்லையோ என் மனசுக்கு தெரியுதுங்க, அது குறை தான் அப்படின்ட்டு. அதை எப்படி நான் தவிர்க்க முடியும் அப்படின்னா, என்னன்னா அவருடைய மனசாட்சிக்கு அது குறை தான் அப்படிங்கிறது தெரியுது. அது என்ன எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நமக்கு ஊடகவியல அவங்க எல்லாம் இருக்கிறதுனால ஊடகத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த அவருக்கு எப்படி மனசாட்சிக்கு தப்பு அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஊடகவியல் நண்பர்கள் எல்லாத்துக்குமே அது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்றேன். என்னன்னா அவர் 2026க்கு நான் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். என்னன்னா நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு தூரம் பேசினாரு. நாட்டுக்காக அரசியல் அவங்க எப்படி இருக்கணும், தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது சொன்னாரு. ஸோ நம்மளுடைய பங்குங்கிறது
ஊடகவியல் அப்படிங்கிறதும் முக்கியம். அதே நேரத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் அதை அந்த பொறுப்போட அந்த ரெஸ்பான்சிபிளோட, ஏன்னா ஆட்சியில் வந்துருக்கவங்க தப்பு பண்ணாங்க, ஆட்சியாளர்கள் அப்படின்னா நீ தேர்ந்தெடுக்கிறது நீ தானே ஓட்டு போடுற. அதனால உங்ககிட்ட தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த பொறுப்போட நீ நடந்துக்கணும் அப்படிங்கிறது டாக்டர் சொன்ன கருத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பெருநாள் நிகழ்ச்சியில் ஏன்னா இதுக்கு மேலே நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வீட்டிலேருந்து வேறு அடுத்து ஃபோன் வந்துருச்சுங்கிற மாதிரி அப்படியே சிக்னல் எல்லாம் வந்தது. அதனால் இன்னொரு பெருநாள் நிகழ்ச்சியில் இன்னும் கொஞ்சம் முன்னாலே 5 மணிக்கு ஆரம்பித்து டாக்டர் மாதிரி யார் வந்தாலும் அதுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நான் ரெடியாகி வந்துக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ப்ரோக்ராம் வைக்காமல் இருந்து தான் நான் ஈஸியாக இருக்கலாம். ப்ரோக்ராம் இருந்ததுனால என்னால் அதிகமாக பேச முடியல. ஸோ இங்கே வந்ததில் எல்லாத்துலேயும் சந்தித்து எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இவர் சிறப்பாக வழிநடத்த என்னுடைய பாக்யா புக்கை பற்றி அதில் வந்த விஷயங்கள்லாம் சொன்னார். ஸோ டாக்டருடைய ஸ்பீச்சும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுட்டு நான் காலதாமதம் காரணமாக தான் நான் உடனே புறப்படுறேன். யாரும் தப்பாக நினச்சிக்கணும்னு சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய பெருநாள் நிகழ்ச்சி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.